இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரொம்பவே வந்து வித்தியாசமான ஒரு பொருள். எனக்கு தெரிஞ்சு நான் என் வாழ்நாளில் இன்றைக்கி தான் அந்த பொருளை பார்க்குறேன். இப்படிப்பட்ட ஒரு பொருள் வந்து கிச்சன் யூஸில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து வேலையை ரொம்ப எளிதாக செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் அப்படின்னு சொன்னால் அது இந்த பொருள் ஒன்று. அது நீங்களே பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் அந்த பொருள். அந்தளவுக்கு மிக அருமையான, கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் கிச்சனில் வந்து இந்த பொருள் வந்து கண்டிப்பாக வாங்கிடுங்க. ஒரு பவுன் நகையை அடமானம் வச்சுமாவது இந்த பொருளை வந்து வாங்கி வச்சிடணும். கண்டிப்பாக சொல்கிறேன், வாங்கி வச்சுருங்க. காட்டியாதா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வர வச்சுருந்த அந்த பொருளோட பாக்ஸு. ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதாவது என்ன நம்ம பார்த்துருந்தோம்னா, ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக கிச்சன் யூஸில் வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம்ஸ் வந்து நம்ம கேஜெட்ஸை வந்து டூல்ஸ் தேடிட்டு இருந்தோம். ஏன்னாக்கா நம்ம வந்து பாத்திர கடை வச்சுருக்கோம். சரி, ஓகே, நம்ம கடைக்கும் ஆன மாதிரி இருக்கும், ப்ளஸ்ஸு மக்களுக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரிவ்யூ அப்படின்னு சொல்லலான்னு வச்சுக்கேன், அதனுடைய இது எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறதுக்காண்டி நம்ம இதெல்லாம் தேடிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பொருள் வந்து கண்ணில் பட்டுது. இது எதுக்கு நான் சொல்கிறேன், பட் இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இது எதுக்காக பயன்படுத்தத்தா இருக்குன்னு தயவுசெய்து இந்த கொஷினோட நிறுத்திக்கிட்டு இதுக்கு டக்குன்னு வந்து அப்படியே கீழே ஒரு கமெண்ட் சொல்லுங்கள். ரொம்ப முக்கியம். இது ஆக்சுவலாக வந்து இது எத்தனை பேருக்கு இதோட இது எதுக்கு யூஸ் பண்ணுறது, முன்ன இது கிச்சனுக்கு தான் யூஸ் பண்ணுறதா என்னன்றது எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு நான் பார்த்தாகணும். அதை ஆண்டவரே சொல்கிறேன், என் வாழ்நாளில் இப்படி ஒரு கேஜெட்ஸ் நான் வந்து கிச்சனில் நான் பார்த்ததே கிடையாது. இது எதுக்கு இது எதுக்குன்னு நானும் பார்த்தேன். இதை வந்து ஆனியன் ஸ்லைசரான். இதை வச்சு என்னென்ன ஆனியன் ஸ்லைசர் பண்ணுறது, இதில் கையாலே பிடிச்சி வெட்டி போட்டுட்ருக்குறான். இதை வச்சு ஈஸியாக வந்து ஆனியனை கட் பண்ணுறது தான், ஸ்லைஸ் பண்ணுறது தான். இது எப்படி திரும்ப இருக்குது, வடிவேலு நம்ம ஒரு காமெடியில் பார்த்தீங்கன்னாக்க மூட்டை பூச்சி கொள்கிற நவீன மிஷினை கண்டுபிடிச்சாங்கிற மாதிரி தான் இது இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை இந்த டூல்ஸால். எவன் வீட்லேயும் இந்தமாரி டூல்ஸை நான் பார்த்துருக்கவே மாட்டேன். இப்போது இதில் வந்து நான் தோலோடு வச்சுருக்கேன் வெங்காயத்தை. இந்த வெங்காயமாவது ஒரு பலன் இருக்குது. இந்த வெங்காயத்துக்கு சுத்தமாக இதுக்கு ஒரு பலனே இல்லாமல் இது வந்து இதோட ஒர்த்து, இதோட சத்தியமாக 300 ரூபாய்க்கு மேலே. இது எதுக்கு இது? அதாவது பொருள் என்னவோ நல்லா இருக்குது, எல்லாம் நான் சொல்ல வரல. இது எதுக்கு இது, அது என்ன கருமத்துக்கு இது சொல்லுங்க பார்ப்போம். கேட்டால் அதில் ஆனியன் ஸ்லைசர்னு போட்டிருக்கானுங்க. தப்புனா தவறுனா இது வந்து கையில் குத்திரும் போல். இது இந்த தோல்லாம் சீவிட்டு இந்த ஆனியனில் இந்த மாதிரி சொருகிட்டு பிறகு கத்தியை வச்சு வெட்டுறதான் இதை. ஸோ சேஃப்டியாக வேலை பார்க்குறது தான், இதை வச்சு சேஃப்டியாக வேலை பார்க்குறது. என்றைக்கு நறுக்கி முடிக்கிறது தானே. காலை டிஃபன் ரெடி பண்ண போனால் நைட்டு டின்னர் தான் வரும் போல் இருக்குது. இதை வச்சு நான் வேலை செஞ்சேன்னா ஒரு கேவலமான டூல்ஸ் கேஜெட்ஸு அப்படின்னு சொல்லி கிச்சனுக்கு நான் நினைக்கிறேன். இனியும் வந்து 350 ரூபா கொடுத்து நான் இதை வாங்கியிருக்கேன். ஸோ இது யாராவது வீட்டில் வச்சிட்டிங்கனாக்கா மறக்காமல் கீழே சொல்லிடுங்க. இதோட பலாபலன்களை பற்றி நானும் தெரிஞ்சுக்கிறேன். மற்றபடி இதனால் ஒரு பயனும் கிடையாது. இது நம்ம அப்படியே நான் ரிட்டன் தான் போட போகிறேன். ஓகே, சும்மா இதோடைய இந்தமாரி சில அன்வான்டாக யூஸ் பண்ணுற கிச்சன் கேஜெட்ஸு புதுசாக ரிலீஸ் ஆகிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கோம். நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.